அவங்க என் கூட வரவே மாட்டேன்றாங்க. வைஃபா? ஒய்ஃப் தான். நான் வந்து அவங்க அப்பா வந்து இன்னொரு பொம்பளை கூட தொடர்பு இருக்கு. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. அந்த மேல கிடையாது. என்ன அவ்வளோ இன்சல்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு எது பிடிக்காத அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நடந்து அந்த இதுவாக அந்த பொம்பளை என்ன அடிக்க வருது, அந்த வச்சுனுக்கிற பொம்பளை என்ன அடிக்க வருது. இவன் முன்ன வெட்டாம விட மாட்டேன்டான்றான். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டான், இன்னொருத்தன் வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான். நம்ம வீட்டுல 2 மாசம் முன்னாடி குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை. அந்த பொண்ணு வந்து பெட்ரூம்ல கூப்பிடுறாரு, மேடம் வா வா 4 பசங்க இருக்குது மேடம், கால் மேல காலை போட்டுக்கின்னு வா உள்ள வா வா உள்ள வா. உன் கூட படுக்கிறதுக்காக வேறில இருக்கடா. சீ அசிங்கம் பிடிச்சவனே. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு மணி சேஞ்சர்ல ஒர்க் பண்றேன். என்ன பிரச்சனைங்க? அவங்க என் கூட வரவே மாட்டேன்றாங்க. வைஃபா? ஒய்ஃப் தான். பேபி கம் கம். நோ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. லவ் மேரேஜா? இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே. ஆனா அம்மா ஒண்டி இருக்கும். எப்ப கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் என்ன பிரச்சனை? ஏன் வர மாட்டேங்கிறாங்க? அவங்கள தான் கேட்கணும். வரவே மாட்டேன்றாங்க. நான் வந்து அவங்க அப்பா வந்து இன்னொரு பொம்பளை கூட தொடர்பு இருக்கு. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறா. அந்த மேல கிடையாது. இது சொல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி சொன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். அவனை இல்ல அவங்க பண்ண தப்புக்கு உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? லூசு பையல அப்படியே உன்னையெல்லாம் பெத்தாங்க பாரு. யாரா இங்க கிறுக்கு இருப்பாங்க போல. அது எப்படி விசாரிக்காம நீங்க அப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அது ஒரு இதுதான் மேடம். நான் பண்ண தப்புனா பொண்ணு அழகா இருந்தது, வெள்ளையா இருந்தது. நானும் சம்மதிச்சேன். அவங்க கூட கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க. எத்தனாவது பொண்ணு இவங்க? இவங்க தான் ஃபர்ஸ்ட். எங்க வீட்டுல நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்க இதுக்கு கீழே 3 பொண்ணுங்க ஆமா. இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா வீட்லயே இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவங்க வந்து 1 ரூபாய் செலவு பண்ணவே இல்லை. ஃபுல் முழுக்க எல்லா காசும் நாங்க தான் செலவு பண்ணோம். சாப்பாட்டு காசு கேட்டா அது கூட இல்லைங்க அப்படின்னாங்க. இல்ல இல்ல இல்ல. ஆனா அவங்க அம்மா சாப்பாட்டு காசு கேட்டு அவங்க அப்பா வந்து இப்படியே இருக்கலாம். அவங்க அம்மா வந்து வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா சாப்பாடு கல்யாணத்துல சாப்பிடும் போது வந்து சண்டை போடுறாங்க. கறி பத்தலை, இது பத்தலைன்ட்டு. டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? இவங்க அப்பா கதை எனக்கு தெரிய ஆரம்பிச்ச பிறகு நான் எப்படியாப்பட்ட ஆளுக்கு நீ பொண்ணா பிறந்திருக்க, நீ எப்படி இருப்ப அப்படி. ஏன்னா நீ அடிக்கடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க. இவனை தூக்கி உள்ள போடுங்க. யாரா நீ? இந்த மாதிரி மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்றது ரொம்பவே கேவலமாக இருக்கிறது. மெஜாரிட்டி எல்லாம் பொண்ணு வீட்டுல செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு அந்த மாப்பிள்ளைய வந்து அவமானப்படுத்தி பேச முடியுமா? கேப்பையா கேப்ப, நான் கேனப்பையில இருந்தா கேப்ப, பாப்பியா பாப்ப, நான் பரதேசி பையில இருந்தா பாப்ப. எனக்கு அப்படி பண்ணவே இல்லை. ஃபுல் செலவு நாங்க பண்ணோம். அவங்க அப்பா கதை தெரிஞ்சிச்சு. நீ திரும்பி நீ உங்க அம்மா வீட்டுக்கு தான் போறேன்னா அப்படின்னா நான் என்னத்துக்கு அப்ப எவ்வளவு காசு செலவு பண்ணி கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் என் கூட நீங்க இருந்தேன். இப்ப காசை பத்தி எத்தனை வாட்டி சொல்லியாச்சு தெரியுமா? ஏன்னா நான் கடன் கட்டிட்டு இருக்கேன் மேடம். இது பிசினஸ் ஆங்க. பணம் அலையாதீங்க. கடைசி இப்ப நம்ம இறந்த பிறகு எதுவும் கொண்டு போக முடியாது. நான் இப்ப நான் தானே வட்டி கட்டின்னு இருக்கேன். இவங்களா வந்து கட்டுறாங்க. நான் 4 வருஷமா நான் தனியா நானே சமைச்சுக்கின்னு, நானே இது பண்ணி, நானே துணி துவச்சிக்கின்னு வட்டி கட்டின்னு இருக்கிறேன். அவங்க முதல்ல எங்க அப்பா இந்த மாதிரி நிலைமை இருக்கு, இந்த மாதிரி நான் கல்யாணமே பண்ணிட மாட்டேன். இந்த விட்டா எவ்வளோ 1000 பொண்ணு இருக்கு. ஏய் வாயை முன் ஏந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. சத்தியமா பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ இதால எனக்கு கட்ட பேர் வரும், என் ஃபேமிலிக்கு இதுவாயிடும். ஏன்னா அவங்க இருந்து ஃபுல்லா ஸ்லம் ஏரியால இருக்காங்க. ஐயோ இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா மேடம், அதான் உண்மை. என்ன மாதிரியான ஒரு கேவலமான மைண்ட் செட்னு பாருங்க. அப்படி ஒரு கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. என்ன அவ்வளோ இன்சல்ட் பண்ணிடுறாங்க. எனக்கு எது பிடிக்காத அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இவ்வளோ நடந்து அந்த இதுவாக அந்த பொம்பளை என்ன அடிக்க வருது, அந்த வச்சுனுக்கிற பொம்பளை என்ன அடிக்க வருது. இவன் முன்ன வெட்டாம விட மாட்டேன்டான்றான். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒருத்தன் வராம மிரட்டுறீங்க, ஒருத்தன் வராம மிரட்டான், இன்னொருத்தன் வராம பைக் எடுத்துட்டு வந்து மிரட்டுறான். உங்க அம்மா வந்து பஸ்ல வருது, அதை வச்சுருக்கிற பொம்பளை பைக்ல கூப்பிட்டு வந்து 2 பேரும் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணி 3 பேர் ஒன்னா வராங்க. ஃபுல்லா அந்த ஆள் குடிச்சிட்டு இருக்கிறான்.
எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? அவங்க தங்கச்சி கேவலமான வேலை பண்ணுது அது. அதுவே இது கிழிச்சிக்கின்னு எடுக்க வரான், எனக்கு எடுக்க வரான். லபோதீபம் ஒண்ணுமே இல்லை. அது அங்க நீங்க நான் இங்க லபோதீபம்னு கத்துது. கீழே நிக்கிறவங்க வெளியே நிக்கணும். அந்த பையன் ஏதோ பண்றான்னு அவங்க இன்னொரு தங்கச்சி வந்து ரெக்கார்ட் பண்ணு மொபைல் எடுத்து கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? மாமியா டேராடா சாமியா நல்லா உட்காருங்க. என்ன டார்ச்சர்? ஏதோ குடிச்சிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிக்கின்னு கொண்டுக்கின்னு குடி இருக்குது மேடம். ஹாஃப் பாட்டில் பீர் அடிச்சிட்டு ஒரு போட்டு ஆட்டோ இருக்கு. ஐயோ 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 ஐயோ. கடைசியில அவர்ட்ட சண்டை போட்டு எதுக்காக வந்தா? இந்த மாதிரி சண்டைமா ஒரே அடியில் தான் எங்க வீட்டுக்காரர் வச்சுக்கினாங்க. சண்டை அதான் சொல்றேன் மேடம், எங்க வீட்டுக்காரர் யாரையும் வச்சுக்கினாரு. உங்களுக்கு என்ன வந்தது? ஏல உங்களுக்கு இப்ப பேதி எடுக்கு, பேதி வாந்தி கொள்ளையும் எடுக்கு. பெத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். குடிச்சிட்டு நம்ம வீட்டுல 2 மாசம் முன்னாடி குடிச்சிட்டு வந்து ஒரே சண்டை. அந்த பொண்ணு வந்து பெட்ரூம்ல கூப்பிடுறாரு மேடம். வா வா 4 பசங்க இருக்குது மேடம். கால் மேல காலை போட்டுக்கின்னு வா உள்ள வா, வா உள்ள வா. உன் கூட படுக்கிறதுக்காக வேற இல்ல இருக்கட்டா. சீ அசிங்கம் பிடிச்சவனே. பொய் மேடம். பொய்யெல்லாம் நீ எவ்வளவு அமக்கலம் பண்ணிட்டு போய்க்கிறாவோ. மனைவிட்ட பேசணும், அதை புரிய வைக்கணும் நம்ம எல்லாமே. ஏன்னா இவங்க சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். தம்பி ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது, இந்த காசு மேல உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே பிசினஸா எல்லாம் அந்த டேர்ம்ஸ்ல பாக்குறீங்க. அது தப்புப்பா. நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு தப்பாதாடா இருக்குது. இனிமேலாவது கொஞ்சம் யோசி. என்னமா பிரச்சனை? பாக்குற செகண்ட் தரக்குன்றது இவருக்கு தெரிய வர போய் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணி அடிச்சு. எதுக்கு உங்களை அடிச்சாரு? உங்க அப்பா விஷயத்தை என்கிட்ட ஏன் நீ சொல்லல? என்ன பஞ்சாயத்து? அம்மா பேச்ச கேட்டுட்டு தான் ரூம்குள்ள நான் வந்தா கூட உடனே இவங்க வந்து பக்கத்துல உட்காந்து என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. நான் கிச்சனுக்கு போய் தண்ணி எடுக்க போயிடுவேன். பேசிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அடியில் தடியில் தான் ஆகும். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? பொளந்துற. ஒரு குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கும். மேடம் வார்த்தை எங்க இருந்து மேடம் வரும்? அசிங்கமான வார்த்தை, கேவலமான வார்த்தை. நீங்க கேட்டீங்கன்னா இப்ப நீங்க அடிப்பீங்க. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? எவ்வளவு அசிங்கமான வார்த்தை மேடம். நாயா மேடம் உன் மூஞ்சிக்கு இதுக்கு தேவையா? எப்படி இருக்குமா? நீ எங்க சத்தியமா மூஞ்ச பாருங்க, அணைஞ்ச அடுப்பு மாதிரி. இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடு. மரியாதைங்கிறது போயிடுச்சுன்னா அப்புறம் செருப்பை வந்து வெளியே தான் கட்டினா. அதை எத்தனை வந்து பீரோல வச்சேன்னா அவருக்கு தான் விவரம் இல்ல. அவ்வளவு மரியாதை கொடுத்தேன். நீ மரியாதை கொடுத்தீங்கன்னா புருஷனை வந்து ரூபாய் கேட்டிருப்பேன். ஏன்டா அவனை இங்க கூப்பிட்டு வர? அந்த கூத்தியார ஏன்டா கூப்பிட்டு நீ அவனை கேட்டிருப்ப. நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். இவங்க அப்பனுக்கு இன்னும் 2வது பொண்டாட்டி இது வச்சுக்கணும். வேர்க்கல ஒரு பொண்டாட்டிக்குது அவங்க அம்மாக்கு, வேர்க்கல ஒரு பொண்டாட்டிக்குது அவங்க அம்மாக்கு. புதுசா இருக்காங்க. சண்டை போட்டுக்கலாம், திட்டலாம். அம்மா இழுக்கிறது, அப்பா இழுக்கிறது, அவங்க குடும்பத்துல 1000 இருக்கலாம். பாருங்க தாலி கட்டிட்டேங்க, நீங்க தானே பாத்து தாலி கட்டுறீங்க. இருங்க, கல்யாணம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே சொன்னோம். ஹஸ்பண்ட் ஆயிட்டு ஃபீல் பண்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன். அப்பா ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கலாம், 2 பொண்டாட்டி வச்சிருக்கலாம். அது உங்க பிரச்சனை கிடையாது. நீ என் கூட இருந்தா நான் கேட்கவே மாட்டேன். பாருங்க என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அது உங்க பிரச்சனை கிடையாது, அது அவங்க வாழ்க்கை. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பேசிக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு பேரை இருக்கா இல்ல, அது அவங்க பிரச்சனை. குடி குடி எப்ப பார்த்தாலும் குடி. பொண்ணுங்களோட என்ன தெரியாம கட்டிக்கிட்டேன் மேடம் நானு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ? தெரியுதுடா பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. பெண்ணு வாடா விவாகத்துக்கு குத்துரு.
நான் ஏன் கொடுக்கணும்? ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு செகண்ட் புள்ளைக்கும் ஏற்பாடு பண்ணிடுவேன். நான் கொடுக்கணுமா? அப்ப வந்து இரு. ஏன் என் உயிருக்கு போறதுக்கா? அப்ப என்ன மேடம்? வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. கடவுளே, என்ன ஆம்பளை பொம்பளை படத்தி நடத்த வேண்டியதுல அவள ஆம்பளை படம். இவங்க அப்பாக்கு அது தெரிஞ்ச பிறகு தானே இவ்வளவு பிரச்சனை. இல்ல ஒரே ஒரு வேண்டாம், எனக்கு கேட்க வேண்டாம். ஏன்னா நான் இவங்கள தம்பி நிறைய வெளிய கூட்டி போயிருக்கேன். தம்பி பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பாத்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க. நீ என் பேச்சுக்கு எனக்காக நீ இருந்தினா அவ்வளவுதான். உங்க பேச்சு கேக்குறது அவ அடிமை எல்லாம் கிடையாதுங்க. ஐயோ அடிமை அப்படி சொல்ல மேடம், நீ எனக்காக. நான் அடிமை தான் மேடம். இருமா உங்ககிட்ட வரேன். அது சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும். அத ஃப்ரீயா விட்டா அதுவே சரியாயிடும். அப்படிப்பட்ட பிரச்சனையை நாங்க விட மாட்டோம். ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. நீங்க பாதி தூரம் வாங்க, நீங்க பாதி தூரம் வாங்க. தனியா போனாதான் வருவேன், தனியா போனாதான் வருவேன். கூட வர மாட்டேன், இருக்க மாட்டேன்னு யோசிக்க மாட்டீங்க. பேசுறதுனால தான் இல்ல. 4 மாசம் தனியா போனேன். ஓகே ஓகே கூல் டவுன். ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்டேன். முன்னேறி எப்படி போதோ அப்படிதான் பின்னேறி தெரியல. போகும். முன்னேறி எப்படி போதோ அப்படிதான் பின்னேறி போகும். இதே மாதிரி தான் பேசுறது. இதே மாதிரி தான். தனிச்சாதான் இப்ப உனக்கு சுயநினைவு இருக்கா இல்லையா? இல்ல எனக்கு. மூளை காய்ச்சலா? ஆமா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போமா இங்க வந்து எதுக்கு தாலி ஏத்துனது? உங்க வீட்டுக்கு வந்துதான் நீங்க அடிப்பீங்க, உதப்பீங்க. மேடம் பொய் மேடம், நான் ஏன் மேடம் அடிக்கிறேன் நானு? மேடம் என்னோட ஃபைனல் இதான் மேடம். என்னோட ஃபைனல் இதான் மேடம். மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நான் பேச மாட்டேன். நீங்க தான் ப்ராப்ளம் உண்டாக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ரெண்டு பேரும் பேசிங்க. மூதேவிகளா உங்களுக்கு வேலை மீறி நூசு போயிடலாம் போங்க. நான் என்ன நினைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் என் கூட இரு. இல்ல நான் சொல்றேன். இல்லங்க வர ஒழுங்கா இல்லனா நீ இது பண்ணு. இல்ல வர மாட்டாங்க. நான் வர மாட்டேன். இது என்னுடைய இடம் கிடையாது. அப்ப நான் பொதுவா இருக்கிறேன்னா நான் பொதுவா சொல்ற இடம். நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வந்தேன்னா நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? இப்ப நான் வர்க் பண்ண. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் மரியாதையோட பேசுமா. அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். அப்ப தைரியமா நான் போவேன். இவங்க வந்து கல்யாணம் ஆகும்போது என்ன சொன்னாங்க, ஒண்ணு வந்து வேலைக்கு போ, உங்க இஷ்டம். இதே மாதிரி தான் மேடம். நீ வேலைக்கு போனா நீ வானா, நீ வர தேவை எனக்கு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? ஏய் சுபாகுமார், அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாதுங்க. அது அவளோட தேவை. சாரி, நீங்க வேலைக்கு போனா நீங்க வீட்ல இருந்து குழந்தை பாத்து. நான் பாத்துக்கிறேன். யார் பேசிக்காதீங்க தம்பி, வெறியாயிர போறோம் காலையில. 4 வருஷமா 1 பைசா செய்யல. எந்த நாட்டுல இல்லாத மறுபடியும் ஆரம்பிச்சியா? இல்ல மேடம், சொல்றேன் உங்ககிட்ட எப்படி சொல்றாரு பாருங்க. சரி ஆரம்பிச்சியா? அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். அங்க நானும் அம்மா ஒண்டி தான் இருக்கும். டீசென்ட்டா இருக்கும். இவங்க வேற மாதிரி டீசென்ட்டாலாம் பாருங்க. எங்க வீடு டீசென்ட் இல்ல, இன்டீசென்ட். இது மாதிரியே பேசுவாரு மேடம். மூளை இல்லாதவன் கூட சொல்றத கேட்பான். ஆனா மூளை கோளாறானவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால தான் நான் சொல்றேன் 1 இயர் அங்க இருக்கணும் மேடம். வளரும். உங்க மனைவி அங்க தானே வளர்ந்திருக்கா? இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு, உன் யோக்கிய மாதிரி தெரியாது. இவங்க இவ்வளவு வாயாடுறாங்க. எங்க சும்மா நீங்க டி வாடி போடி நான் அவங்க அம்மா சொல்லியா? பேசிக்கா அவருக்கு மரியாதை இல்ல மனசுல. கசகசா பொதுவா மனுஷனுக்கு அறிவு வேணும், அதுல கொஞ்சம் பொது அறிவு வேணும். உனக்கு அது கிடையாது. அதேதான் மேடம் பேசுவாரு இவரு. நான் 4 வருஷம் இருக்கேன் நானு. அப்போ என் கூட வந்து உங்களுக்கு என்ன இல்ல பேசுவார் மேடம் இவரு. உனக்கு என் கூட வரணும்னு என்ன இல்ல. ஐயோ நம்ம ஒரு குடும்பமா இருக்கணும், புஷ்பம் பண்ணாடி குழந்தை இருக்கணும், அந்த எண்ணம் இல்ல. நம்ம ஜெயிக்கணும். இவரு நம்ம விட்டு நம்ம தான் ஜெயிக்கணும். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. மேடம் நீங்க இவரு விட்டு கொடுக்க கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப என்னப்பா வேணும் உங்களுக்கு? இல்ல கோபி, சொல்றத கேளு. இங்க பாரு, கேட்க மாட்டியா? கேக்குறேன்டா, கேளுடா. உனக்கு என்ன அந்த இடத்துல தான் நீ வீட்டுக்கு போகணும், அந்த இடத்துல தான் வேலைக்கு போகணும்ட்டு. உங்களுக்கு என்ன டிவோர்ஸ் வேணுமா? அது காசு இருக்கா உங்களுக்கு? எனக்கு என் கூட வந்துட்டா போதும் மேடம். அது அவளோட இஷ்டத்துக்கும் இருக்கணும். ஜட்டி பனியன் தோச்சு போட்டு பிரியாணி பண்ணி தர நாங்க இனிமே தயாரா இல்ல. என் வீட்டுக்கு வரட்டும் மேடம். வர மாட்டாங்க. அப்ப நான் வேற வேலையில அவ்வளோ இதே மாதிரி தான் போகணும். நான் எத்தனை வருஷம் இப்படியே இருக்குதோ பார்க்கலாம். அதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டீங்க. போடா. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். எங்க அம்மாவை நான் விட்டு வர முடியாது மேடம். காலம்தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்லணும். உனக்கு லைஃபும் வைஃபும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகுதுமா. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.